உட்லாண்ட்ஸ் தியேட்டர் மேனேஜர் நினைக்கிறேன், உட்லாண்ட்ஸ் தியேட்டருடைய அவர் ஷேர் ஹோல்டரு, ஓனரு. அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கபாலி கிடைச்ச ஹைப்புன்றாரு. அது போக எழுதுறவங்க எல்லாரும் கபாலி கிடைச்ச ஹைப்புன்னு தான் சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் மேம் எனக்கு தெரிய 90ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு படம், ஒரு நடிகர், இந்த நடிகருடைய படம் வருது அப்படின்னாலே எப்போ வருதுன்னு தியேட்டரில் டிக்கெட் ப்ரெஷர், அது வந்து பேசிக். தியேட்டரில் டிக்கெட் ப்ரெஷர்ன்றது ரொம்ப பேசிக். ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆகும்போது ஆடியோ கேசட்டை வாங்குறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன்னீங்களேன், எப்போ போஸ்டர் வருது, அந்த போஸ்டரில் எத்தனை விதமான போஸ்டர் வருது, அதில் எப்போ கிழிச்சு எதை ஒட்டலாம், ரெண்டாவது அது எப்போ மர்ச்சன்டைஸ்லாம் என்ன எப்போ வருது, அதில் ஆரம்பித்து, அதாவது போஸ்டர்கள் வெளியீடுலேருந்து என்ன போஸ்டர், அதில் எந்த மாதிரி வருது, எந்த மாதிரியான கதை, அதை பற்றியான நடுப்பக்க கதைகள் ஏதாவது இருக்கா, அதை பற்றியான வேறு புது ஸ்டில்ஸ் ஏதாவது வந்திருக்கா, ஸ்டில்ஸ் ரவிட்டேந்தா ஸ்டில் வந்திருக்கா, ஆனந்த விடலில் நடுவில் ஸ்டில் இருக்கா, இது சினிமா விடலில் நடுவில் ஸ்டில் இருக்கான்னு அங்கேருந்து, நான் சொல்கிறது 90ஸ்லேருந்து அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேறு ஏதாவது விழா நடக்கிறாங்களா, அது நேரத்தில் மன்றத்தில் டிக்கெட் எப்போ வருது, மன்றத்தில் எப்படி ஃபங்க்ஷன் கொண்டாட போகிறாங்க, அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தேட்டரில் டிக்கெட் ப்ரெஷர் ஃபஸ்ட் டேலேருந்து 10 நாள் 20 நாள் வரைக்கும் டிக்கெட் கிடைக்காம 50 நாள் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின வரைக்கும் வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.